நவம்பர் மாதம் 14ஆம் தேதி பொது காலத்தின் 32ஆம் வாரம் வியாழக்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 7 முதல் 20 முடிய. உம் அன்பை குறித்து நான் பெருமகிழ்வும் ஆறுதலும் கொள்கிறேன். ஆம் சகோதரரே, உம்மால் இறைமக்களின் உள்ளம் புத்துயிர் பெற்றுள்ளது. எனவே நீர் செய்ய வேண்டியதை உமக்கு கட்டளையிட கிறிஸ்தவ உறவில் எனக்கு முழு உரிமை உண்டு என்றாலும் அன்பின் பெயரால் வேண்டுகோள் விடுக்கவே விரும்புகிறேன். கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகிய எனக்கு சிறையில் இருந்தபோது பிள்ளையான ஒனேசிமுக்காக உம்மிடம் வேண்டுகிறேன். முன்பு உமக்கு பயனற்றவனாக இருந்த அவன் இப்பொழுது எனக்கும் உமக்கும் பயனுள்ளவன். அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகிறேன். அவனை அனுப்புவது என் இதயத்தையே அனுப்புவது போலாகும். நற்செய்தியின் பொருட்டு சிறையுற்றிருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே நிறுத்திக் கொள்ள விரும்பினேன். ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாற செய்ய வேண்டுமென்று நினைத்தே உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை. அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்திருந்தான் போலும். இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலானவனாக, அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். அவன் என் தனிப்பட்ட அன்புக்குரியவன். அப்படியானால் மனிதன் என்னும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எத்துணை மேலாக உம் அன்புக்குரியவனாகிறான். எனவே நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு ஏதாவது தீங்கு இழைத்திருந்தால் அல்லது கடன் பட்டிருந்தால் அது என் கணக்கில் இருக்கட்டும், நானே அதற்கு ஈடு செய்வேன் என பவுலாகிய நான் என் கைப்பட எழுதுகிறேன். நீர் உம்மையே எனக்கு கடனாக செலுத்த வேண்டுமென நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆம் சகோதரரே, ஆண்டவர் பொருட்டு எனக்கு இந்த உதவியை செய்யும். கிறிஸ்துவின் பெயரால் என் உள்ளம் புத்துயிர் பெறச் செய்யும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 20 தொடங்கி 25 முடிய. அக்காலத்தில் இறையாட்சி எப்போது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர். அவர் மறுமொழியாக, இறையாட்சி கண்ணுக்கு புலப்படும் முறையில் வராது. இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது. ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது என்றார். பின்பு அவர் சீடர்களை நோக்கி கூறியது, ஒரு காலம் வரும், அப்போது மானிட மகனுடைய நாள்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாய் இருப்பீர்கள், ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள். அவர்கள் உங்களிடம் இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள், ஆனால் நீங்கள் போக வேண்டாம், அவர்களை பின்தொடரவும் வேண்டாம். வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் பளீரென மின்னி ஒளிர்வது போல மானிட மகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார். ஆனால் முதலில் அவர் பல துன்பங்கள் பட்டு இந்த தலைமுறையினரால் உதறி தள்ளப்பட வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, புனித பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகம் பவுலடியாரின் கடிதங்களில் மிகச்சிறியதாகவும் அதே வேளையில் மிகச்சிறந்த பரிந்துரை மடலாகவும் விளங்குகின்றது. கொலோசை நகரில் வாழ்ந்த பிலமோன் ஒரு செல்வந்தர், ஒரு கிறிஸ்தவர். அவரிடம் அடிமையாக இருந்தவர் ஒனேசிம். ரோமை அரசு கோலோச்சியா நாட்களில் அடிமைகளை வைத்திருப்பது சட்டப்படி சரியான ஒன்றாக இருந்தது. ஏதோ ஒரு காரணத்தினால் ஒனேசிம் பிலமோனிடமிருந்து தப்பி ஓடினார். தப்பி ஓடிய அவர்
தம் தலைவரின் நண்பரான பவுலிடம் வந்தார். இப்படிப்பட்ட பின்னணியில் புனித பவுல் ஒனேசிமுவை பிலமோனிடம் திரும்ப அனுப்பிய பொழுது ஒரு கடிதத்தையும் ஒனேசிம் வழியாக பிலமோனுக்கு எழுதி அனுப்பினார். இக்கடிதத்தில் பிலமோன் ஒனேசிமுவை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், ஓர் அடிமையாக அல்ல ஒரு சகோதர கிறிஸ்தவராகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிடுகிறார். அழகிய சொல்லாட்சியுடன் நளினமான முறையில் புனித பவுல் எழுதிய இக்கடிதத்தில் ஒரு உண்மையான கிறிஸ்தவர் தனக்கு எதிராக தீங்கு செய்தவர்களை மன்னிக்கக்கூடியவராகவும் அவர்களை அன்புடன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராகவும் இருக்க வேண்டும் என்று எடுத்துரைக்கின்றார். ஒரு வகையில் பார்த்தால் புனித பவுல் அடிமை வியாபாரத்திற்கு எதிராக ஒன்றும் பேசாதவராக இருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. பிலமோன் என்ற ஒரு தனிப்பட்ட செல்வரின் மனநிலை மாற்றத்தை பற்றி தான் பவுல் பேசுகின்றாரே ஒழிய அடிமை அமைப்பை கேள்விக்குட்படுத்தி எதையும் எழுதியதாக நமக்கு தெரியவில்லை. ஆனால் இன்னொரு வகையில் பார்த்தால் புனித பவுல் சமூக அடிமைத்தனத்தை விட மேலான அடிமைத்தனத்தை பற்றி அதிகம் பேசி அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழியை எடுத்துரைக்கின்றார். அடிமைத்தனம் அல்லது பாவ அடிமைத்தனமே இந்த அடிமைத்தனம். புற அடிமைத்தனம் நிச்சயமாக ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று என்றாலும் அடிமைத்தனத்தை வெற்றி கொள்ளாத மனிதர்களுக்கு புற விடுதலையால் எந்த பயனும் கிடையாது. இந்தியர்களாகிய நம் வாழ்வில் நடந்ததும் அதுதான். வெள்ளையர்களிடமிருந்து புற விடுதலையை பெற்ற நாம் விடுதலையை பெறாததன் காரணமாக நம் சகோதர சகோதரிகளையே சுரண்டும் கொள்ளையர்களாக நாம் ஒவ்வொருவருமே மாறிவிட்டோம். நமது அரசியல் தலைவர்கள் இதற்கு ஒரு சிறு எடுத்துக்காட்டே. இப்படிப்பட்ட ஆழமான உண்மையை புனித பவுல் உணர்ந்திருந்ததன் காரணத்தினாலேயே பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவதற்கான வழியை வலியுறுத்தி பேசினார். பிலமோனுக்கும் அதையே எடுத்துரைத்தார். மன்னிப்பு குறித்தும் ஒனேசிமை அடிமையாக அல்ல சகோதரராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் எழுதுகிறார். இன்றைய நற்செய்தியில் இப்படிப்பட்ட பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவதற்கான வழியை இயேசு நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். நமக்குள் இருக்கும் இறையாட்சியை கண்டுகொள்வதே அந்த வழி. இறையாட்சி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது என்ற இயேசுவின் வார்த்தைகளை இறையாட்சி உங்களுக்கு உள்ளே இருக்கிறது, இந்த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ என்று தனி மனித அளவிலும், இறையாட்சி உங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறது, இந்த கிங்டம் ஆஃப் காட் இஸ் அமங் யூ என்று சமூக அளவிலும் நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே இறைவனது பிரசன்னமாகிய இறையாட்சி நமக்குள்ளேயும் நம் சமூகத்திலும் இருக்கிறது என்கின்ற விழிப்புணர்வு நம்மிடம் வந்துவிட்டால் நம் மட்டிலான, பிறர் மட்டிலான, இயற்கை மட்டிலான நமது அணுகுமுறைகள் நிச்சயமாக மாற்றம் காணும். பாவ அடிமைத்தனம் தானாகவே குறைய ஆரம்பித்துவிடும். ஜெபம். இறைவா, அடிமைத்தனத்தின் ஆணிவேரை பிடுங்கி எறியாமல் எம் வாழ்வு எழுச்சியடையக்கூடிய வாழ்வாக இருக்க வாய்ப்பில்லை என்பதை நாங்கள் உணர வரம் தாரும். ஆமேன். அன்பு தெய்வம் அழைக்கின்றார், இறை அரசில் வாழ அழைக்கின்றார். அன்பு தெய்வம் அழைக்கின்றார், இறை அரசில் வாழ அழைக்கின்றார். இந்த நாளே நல்ல நாளென மனந்திரும்ப அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார். அன்பு தெய்வம் அழைக்கின்றார், இறை அரசில் வாழ அழைக்கின்றார்.
இறைவன் அரசு அருகிலே உங்கள் இதயம் இன்னும் இருளிலே. இறைவன் அரசு அருகிலே உங்கள் இதயம் இன்னும் இருளிலே. நிறைந்த அன்பு அவரிலே, அதை பிரிந்த வாழ்வு துயரிலே. அன்பு மகளே, அன்பு மகனே, உண்டு உனக்கு வாழ்வு உண்டு, நற்செய்தி இதை நம்பி வா. அன்பு தெய்வம் அழைக்கின்றார், இறை அரசில் வாழ அழைக்கின்றார். எளியர் வாழ்வை உயர்த்தவா, பிறர் நலனை போற்றி வாழவா. எளியர் வாழ்வை உயர்த்தவா, பிறர் நலனை போற்றி வாழவா. நீதிக்காய் குரல் கொடுக்கவா, நல் அமைதிக்காக உழைக்கவா. திராட்சை கொடியில் இணைந்த கிளையா, என்னில் இணைந்து கனிகள் கொடுக்க திரும்பி வா, மனம் திரும்பி வா. அன்பு தெய்வம் அழைக்கின்றார், இறை அரசில் வாழ அழைக்கின்றார். அன்பு தெய்வம் அழைக்கின்றார், இறை அரசில் வாழ அழைக்கின்றார். இந்த நாளில் நல்ல நாளென மனந்திரும்ப அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார். அன்பு தெய்வம் அழைக்கின்றார், இறை அரசில் வாழ அழைக்கின்றார்.